எங்களோட தங்கச்சி வந்து ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி வந்து செய்யப்படணுமே. நம்ம அம்மையிலே என்ன சொல்கிறது, எல்லாரும் வந்து செய்யலாம், அந்த பிரியாணி வந்து செய்யலாம். பழமையாக வந்து என்னென்ன இப்படி ஒரு பிரியாணி கூட வயசில் வந்து செய்கிறத வந்து கண்டிருக்க மாட்டீங்க. கீழே பார்த்தீங்கன்னா தோசைக்கல், மேலே வந்து பிரியாணி சட்டி, இதுக்கு மேலே என்னம்மா சுடுதண்ணீங்க சாப்பாடு. என்ன போடுறீங்க? இது தனி மிளகாய் தூளும், இது பிரியாணி மசாலா, அதுவும் கொஞ்சம் போடுறோம். ரஜிக்கு மேலே போட்டு பிரட்டினாங்க. நான் இப்போ நாங்கள் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோம். சாப்பிட்றதுல அதுக்கு சுத்தரிசியாக சாப்பிட்றாங்க. இதுதான் இப்போ பிரியாணி எல்லாத்துக்கும் செய்கிறது போடுறோம். நல்லா தான் இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோம். இதோட நான் அனைவருக்கும் வணக்கம். நான் கைதான். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நிற்கிறோம்? எங்களோட பள்ளியக்க நிற்கிறோம். வளமையாக வந்து நிற்கிற மாதிரி எங்களோட பள்ளியக்க நிற்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு சனிக்கிழமை, சரியான முறைக்கு வெயில். அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு சமையல் ஒன்று செய்யப்படும். அதாவது எங்களோட தங்கச்சி வந்து ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி வந்து செய்யப்படணுமே. நம்ம அம்மையிலே என்ன சொல்கிறது, எல்லாரும் வந்து செய்யலாம், அந்த பிரியாணி வந்து செய்யலாம். பழமையாக வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நார்மலாக போட்டுலாம் செய்யலாம். ஆனால் அந்த பதத்துக்கு வந்து இது வரைக்குமே நான் சாப்பிட்டதே இல்லை. நானும் வீடியோ போட்டுனா உண்மையில வந்து எல்லாராலையும் வந்து அதை செய்யலை, அது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்க வந்து அனிதா வந்து சொன்னால் வித்தியாசமான முறையில் வந்து எல்லாம் செய்யப்படும், தோசைக்கல் எல்லாம் வச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னால். ஆனால் அது வந்து எங்களுக்கு எப்படி வரப்போகுது போக போகுதுன்னு வந்து தெரியல. கடைசியாக வந்து உண்மையில என்ன சொல்கிறது, கடைசி வரைக்கும் பாருங்க இப்படி இருக்குது எங்களுக்குமே வடிவாக தெரியல. இப்போ நாங்கள் கூட சொல்லல அது நல்லா இருக்குமோ நல்லா வருமோ ஒன்றுமே தெரியல. ஆனால் அதுவுமே நவா தானெல்லாம் செய்து வச்சுட்டு என்ன நீங்கள் அடுப்புக்கிட்ட நில்லுங்கோ, நான் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி அதைத்தான் வந்து நாங்கள் எங்கிட்ட கிச்சனுக்கு வந்து செய்வோம். நேற்று வந்து ஃபோக்கஸ் லைட் ஒன்று வாங்கினாங்க. உண்மையிலே என்ன சொல்கிறேன், நைட் டைமில் வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் மங்களாக இருக்குது. இந்த ஃபோன் விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாருக்குமே ஒரு பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். அப்போ கொஞ்சம் கிளியர் இல்லாதபடியாக அப்போ ஃபோன் கொஞ்சம் சரியான கிளியர் குறைவு தானே. அப்போ லைட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம், ஃபோக்கஸ் லைட். அப்போ அது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் என்ன குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட்டுமென்று நினைக்கிறேன். மறுபடியும் தெரியலை. இப்போ ஃபஸ்ட் டைம் தான் எடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குட மேடம். இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், இப்படி என்னென்ன சாமான்ட்டு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கிச்சனுக்கு போய் வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து நான் நிற்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா கடைக்கு ஒரு கப்பை போகணும். அப்போ அம்மாவும் தம்பின்னு தான் செய்ய போகணும். அடுத்த தங்கச்சியை நிற்பாள். தொடர்ச்சி வந்து பார்க்கலாமா? சொல்லு. சரி, நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம்மா. இங்கே வருங்கோ, பால் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். நாங்கள் எங்களை வீட்டு தேவை சமைக்கிற அரிசி தான் எடுத்து வச்சுருக்குறோம் பால் பண்ணி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் 300 கிராம், தக்காளி பழம் 1/2 கிலோ, கம்பை, பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்குறோம். இது பிரியாணியில் தேசிக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மேலே நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உள்ளியும் இஞ்சியும், இது நெய். மேலே எங்கட வீட்டு தேவை கண்டபடியாக நான் 3/4 கிலோ தான் கச்சி எடுத்து வச்சுருக்குறேன். அந்த கோழி கச்சி தான். இதை பாருங்கோ மஞ்சத்தூள், கறிமிளகாய் தூள், மசாலா, பிரியாணி மசாலா, இது எங்களை கறிப்போம். சரி, நாங்கள் இப்போ எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ இதுக்குள்ள தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வைப்போம். அரிசியை கொஞ்சம் 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் ஊற வேணும். ஊற வச்சுட்டு நாங்கள் இதுக்கு கச்சிக்கு வந்து நாங்கள் மசாலா ஒரு கப் ரெட்டுவோம். என்ன சரி, தண்ணி கொஞ்சம் ஊறட்டு நாங்கள் கலவோம். இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டு ஈரல் எடுத்து வச்சுக்கிறேன். இரவுக்கு எங்களுக்கு சாப்பாடு. என்ன போடுறீங்க? இது தனி மிளகாய் தூளும், இது பிரியாணி மசாலா, அதுவும் கொஞ்சம் போடுறோம். மஞ்சத்தூள் பாருங்க, மஞ்சத்தூள் இதுலேயுமே நாங்கள் ஒரு கொஞ்சம் போடுவோம். மற்றது உப்பு தாங்க, உப்பு தேசி புளி கொஞ்சம் போடுவோம். என்ன பாருங்க, கத்திட்டு வெட்டிட்டு பார்க்கணும்.
சரி நாங்கள் உப்பு கொஞ்சம் போடுவோம். உப்பு சொல்லையில் உப்பு போடுவோமா, கொஞ்சம் போடுவோம். போட்டு எல்லாம் பிரட்டுவோம். இந்த பார்த்தீங்கன்னா இஞ்சியும் உள்ளியும் பாருங்க கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக நாங்கள் போட்டு பிரட்டுவோம். அதையும் சரி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி கொடுப்பா. பிரட்டி போடுப்பா மேனா. ரைட். சரி. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எண்ணெய் இதுதான் நாங்கள் கூட போகிறோம். பார்த்தீங்கன்னா நெய் நெய் விட்டாச்சு. நாங்கள் பட்டை கிராம்பு அதில் போடுவோம். வெங்காயம் எடுத்தாங்க வெங்காயம் போடுவோம். கொஞ்சம் கேஸ் கேஸில் நாங்கள் பெருசு பாருங்க கொஞ்சம் அன்றைய உண்மையில கேஸ் எடுத்து நாங்கள் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வாங்கிட்டு பேருந்து பயத்தில் நாங்கள் வெடிச்சு கிடிச்சு விடுதோ இல்லையான்னு சொல்லி நாங்கள் பாவிக்கல. சரி நாங்கள் வெங்காயம் போடுவோம். இதில் வாங்க நீங்கள் வெங்காயம் மாதிரி கொண்டு வரட்டும். மைனா அப்புறம் தக்காளி பழம் போடுங்க பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டுட்டோம். நாங்களும் போய் இஞ்சி உள்ளி எல்லாம் மறைச்சி வச்சுக்கோம். இதை போடுவோம். எப்போ ரச்சி போடுறேன் ரச்சி வைக்க அப்புறம் நாங்கள் இதோட தக்காளி பழம் ரம்பே போடுவோம். என்ன யாரை சொல்லி கொடுத்து செய்கிறவன் கூட அவன் பக்கத்தில் நிற்கிறான். டக்குன்னு போய் வச்சிங்க. அனிதா பவர் குக்கர் நீங்கள் என்ன பிடிக்க சட்டி வச்சிருக்கீங்க? நான் அம்மாவுக்கு சமையல் பழகிறேன். அம்மாவுக்கு சமையல் பழகிட்டாரு. நான் தான் நாங்கள் எல்லாம் செய்த நாங்களும் எங்களுக்கு போய் பழகி காட்டினேன்னா பாருங்க இப்படி என்று சொல்லி எனக்கு செய்ய தெரியாது. நான் சொல்கிறோம் அது நானம்மா இதெல்லாம் மழை வளமாக உங்களுக்கு எடுத்ததெல்லாம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்கோ என்று சொல்கிறா. அப்போ நான் இன்றைக்கு பார்த்தேன் சரி அந்த செய்முறையன்படி இருக்கா பார்ப்போம் இப்படி இருக்கேன்னு சொல்லி. வாட்டியும் இல்லை சட்டி சட்டி பிடி இல்லையே. அப்போ நாங்கள் இன்னொரு நல்ல சட்டிக்கு எடுப்போமே. பார்த்தீங்கன்னா ரச்சி ஊறி கொண்டிருக்கேன். நல்லா வந்துட்டு நல்லா அது இப்போ தயிர் தானே எல்லாம் போட்டு தயிர் இல்லையே. தயிர் இல்லை நாங்கள் தயிர் விடாமல் செய்வோம். தயிர் விடாஞ்சு தானே இல்லை புளிக்காது. தயிர் விடாஞ்சா தான் புளிக்காது. அந்த கேரமாக இருக்கும் போலாங்கிறாங்க. இதுக்கும் பிரட்டி கொஞ்சம் இது கொஞ்சம் குறைச்சி போடணும். பாப்போம்மா பாருங்கோ நல்லபடியாக வரைஞ்சி கொண்டு வருது. உண்மையிலே ஒரு வாசம் தானே இல்லை இப்படி இஞ்சி எல்லாமே நல்ல வாசமாக இருக்கு. பண்ணிங்க நல்ல வாசமாக இருக்கு. நாங்கள் சொல்லுவோம் அடுப்பில் என்ன வழியா கொஞ்சம் நேரம் தான் செய்யும். சரியா உண்மையில நீங்க யோசிப்பீங்களே ரெண்டு வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி உண்மையில கைந்தில் ஒரு அலுவலாக அவனுக்கு விட்டேன். அதில் அம்மா நீங்க எடுங்க அம்மா முன்னுக்கு நான் சாப்பிட்டு காட்டி முட்டை வாங்க விட்டுனாங்களே. முட்டை வேண்டாம் விட்டுனாங்க. முட்டைக்கு போனாங்க அங்கே போட்டாங்க. என்ன முட்டை இல்லை கோழி பண்ணையை போட்டு கோழி பண்ணை தான் போட்டாங்க. முட்டை வந்து சரி கைந்து நான் முட்டையோட வந்தவரை பார்ப்பேன். முட்டையோட வர பார்ப்போம். சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் இதுதான் போட போகிறோம். இங்கே காட்டுங்க கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இது பாருங்க நல்லா வதங்கிட்டு வதங்கி கொண்டு வந்துட்டு நாங்கள் தக்காளி பழத்தை போட்டு வதக்குவோம். சரிங்க நல்லா உண்மையில நல்ல வாசனை ஒன்றும் இல்லை இருக்குன்னு தக்காளி பழம் வதங்கி கொண்டு வரதான் நாங்கள் தண்ணி தட்டி போட்டுட்டு தக்காளி மசாலா தூள் அதில் தான் வதங்கி கொண்டு வரேன். சரி கிட்ட கொண்டா
இவங்க நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்குது போக போடுவான்னு கொஞ்சம் மடிச்சதாக இருக்குது பாப்பம் இங்கே வேணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா தான் மேலே இருக்குது நாங்கள் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் தனி மிளகாய்த்தூள் உரைக்கம் அது உரைக்க இது கொஞ்சம் தானே இது கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் உள்ளிட்டாங்க கல் உப்பு தான் இதுக்கு போடலாம் கொடுங்க வா கல் உப்பு தான் போடுறோம் சரி நீங்கள் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சி போட போகிறோம் பாப்பம் 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 கொத்தமல்லி ஏன்னா நாங்கள் முன்னுக்கு நாங்கள் ரஜிக்கும் எல்லாம் போட்டு பிரட்டி நாங்கள் இப்போ நாங்கள் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோம் சரி டேய் நாங்கள் வச்சு சரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதால் இப்படி பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டுது நாங்கள் போய் இதால் 2 கிண்ணம் தண்ணி விடுப்போம் தான் இதான 1 கிலோ அரிசி கணக்கு தண்ணி தான் நாங்கள் விட்ட தண்ணி கப்பால் 2 கிண்ணம் தண்ணி விட சரி 1 கிலோ அரிசிக்கு சரி இது நாங்கள் இப்போ கொதிச்சு கொண்டு வர அரிசி போடுக்க பார்ப்போம் இது பாருங்க அரிசி நாங்கள் 1/2 மணி நேரமும் ஊற வச்சுட்டோம் அந்த குட்டி அரிசியாக வந்தது இல்லை ஊரினோடைய குட்டி அரிசியாக வந்தது நாங்கள் இங்கே போடுவோம் இது பாருங்க இது பார்த்தீங்களா எல்லாம் குதிச்சுட்டும் வந்துடுது நாங்கள் இப்போ அரிசி போடுவோம் கறி மாதிரி கிடக்கு கறி மாரி தானே இருக்கும் ஆனால் வடிவான அரிசி உண்மையாக இந்த அரிசி எங்களுக்கு விருப்பம் சாப்பிட்றதுக்கு கூடுதலாக ரச்சிக்கு தான் கூடுதலாக பண்ணுறாங்களா என்ன மீனுக்கு வாங்க மாட்டீங்களா மீன் கறிக்கு நாங்கள் சாப்பிட்றதில்ல அதுக்கு புத்தரிசியாக சாப்பிட்றாங்க இதுதான் இப்போ பிரியாணி எல்லாத்துக்கும் செய்கிறது கூடுதலாக நல்லா தான் இருக்குன்னு பாருங்க நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோம் கூட இதோட நாங்கள் தேசி புளியும் கொஞ்சம் கொடுப்போம் தேசி புளி விட்டு கிளக்குவோம் தாங்க கப்பே நாங்கள் மிரவை பாடிட்டு இருக்கிறோம் என் கரண்டில் நாங்கள் புளியை வச்சு மூடிட்டு வந்து பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரியாணி கூட வயசில் வந்து செய்ததை வந்து கண்டிருக்க மாட்டீங்க கீழே பார்த்தீங்கன்னா தோசை கல் மேலே வந்து பிரியாணி சட்டி இதுக்கு மேலே என்னம்மா சுடுதண்ணிங்க இது சுடுதண்ணி வேறு கலரில் வந்துட்டு அதை நாளைக்கு என்ன வரலாற்றுலேயே இப்படி நாங்கள் சாப்பிட மாட்டோம் போல இதுக்கு நம்ம அப்போ எனக்கு சொன்னா நான் வித்தியாசமான கேட்டால் உங்களுக்கு நான் செய்திருந்தேன் பாருங்கன்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் நான் பிரியாணி செய்தேன் நான் இப்படியெல்லாம் ட்ரெஸ் எடுத்து செய்ய அதை நானும் வந்து பார்க்கல பார்ப்போம் இந்த தோசை கல்லில் வாங்குற பயமாக்கல பார்ப்போமா அப்ப சொன்னோம் எனக்கு அம்மா கேஷ்ல வைக்கிறதுக்கு போகணும் அப்ப நான் கேஷ்ல வைக்காத பெரிய சட்டி கேட்டோம் இப்போ உண்மையா இப்போ 1/2 கிலோ அப்படி செய்யலன்னா பிரச்சனை இல்லை சின்ன சட்டியை நாங்க வச்சுக்கலாம் இதாவது 1 கிலோ வரலாற்றுலயே எப்படி ஒரு இதை நான் காணல ஒரு மெதட்ட ஒன்றை காணல நீங்களும் பார்த்தா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்படி நீங்கள் செய்த நீங்களாண்டு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போமே நம்ம அப்படி வேலை தாண்டா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிரியாணியை வந்து தூக்குவோம் நம்ம அனிதா செய்த பிரியாணி சரி அடப்பாடை ரெட்டி தான் இதில் கொண்டு வந்துருக்கோம் முட்டை தானா வருது தானா உண்மையிலே சாண முட்டை வந்தது முட்டையை பாருங்க முட்டை 3 முட்டை தானா வந்து நாடு வரலாறுலேயே இப்படி ஒரு பிரியாணி செஞ்சிருக்கோம் நாங்கள் அடுத்தது செய்த பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கு முட்டை இப்படிதான் கடையில் இருக்குது நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாம இருக்கிறது எல்லாம் வந்தது என்ன இல்லை சிக்கன் பீஸா தான் கிடக்க பெருசாக தான் போடணும் சரி கிளி போடுவோம் கிட்ட காட்டணும் காசு கிட்ட வேணாம் ஓகே நான் கிளி போட்டுக்க முட்டையை அது ப்ரோ வைக்கிறோம் முட்டை வைக்கணும் ஓ ஓடுது
விருப்பம் இல்லையா அண்ணாக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு முட்டை எனக்கு ஒரு முட்டை தாங்க நான் பிள்ளை வழியா வச்சாதான் நல்லா இருக்கும் ஓய் வா இப்படி ஒரு பிரியாணி ரைஸ் சாப்பிட மாட்டீங்களா பேச போயினேன் இதுக்காண்டி இல்ல சட்டியல் தோசைகள் வச்ச விதங்கள் அப்படி செஞ்சுக்க மாட்டேன் உண்மையிலே ஒன்று கொண்டு ஒட்டாம நல்ல நீட்டா வந்துருக்குது எப்படி இருக்கணும் பிரியாணி நாங்கள் செஞ்சு செய்வாங்க நீங்களும் அது மறக்காம வந்து செய்து பாருங்க இதே மாதிரி அம்மா சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு இடங்க போவோம் க்ளீனாக இருக்கணும் க்ளீனாக இருக்கு மிஞ்ச இடங்க சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் மேடம் சாப்பிடுவோம் நீங்கள் சரி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் சிக்கன் பீஸ் தாங்க அவங்க ஒன்று ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க என்னது சட்டப்படி இருக்கா தம்முனை வைத்துடுங்கோ என்னது அனிதா செய்தாங்க இந்த மின்ன நிறைய வீடியோ வருது சமையல் நான் தான் போடுறேன். நான் தானே போட போனோம் இங்கே அவன் சமையல் தான் போட போனோம் அப்படின்ப சரியா ஏனம்மா உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது பிரியாணி கூட நான் செஞ்சு சாப்பிடலாம் சில நேரங்களில் அந்த சோறு வந்து அவையாது நம்ம உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா நான் தானே செய்தது அதான் எல்லாம் எல்லா முறையும் தான் தானே எல்லாம் எடுத்தேன் கணக்கணக்கா எல்லாம் செய்கிறந்தவா அது இப்படி சோறு இப்படி ஒட்டாம பர்மனன்ஸ் இன்னும் அந்த அரிசி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கு அதான் பிரியாணி கேட்ட அரிசி வசதி இல்லாத செய்யலாம் வீடியோ பாருங்க உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் உங்கள்ட்ட இதெல்லாம் சப்போர்ட் எல்லாம் நாங்கள் செய்ய மேடங்களுக்கு வேற எவ்வளவுமே நான் வீடியோக்கே பார்த்ததில்லை நானும் மனதான் நிற்கிறாங்க இன்னும் உங்களை வீடியோ பாருங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுமா உங்களை வீடியோ என்ன மாதிரி ஓடுதல் உங்களுக்கு என்ன கண்டிப்பா என்ன சொல்றது மறக்காம நீங்கள் செய்த என்ன சொல்றது மேபி நல்லா இருக்குது இந்தியா மதிய சாப்பிட கூட இதுதாங்க என்னம்மா நீங்க வேற காரியம் வந்து செய்யலாம் இல்லாட்டி ஒரு சில நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு வேற என்ன என்ன சொல்றது தயிர் எல்லாம் வச்சு வெங்காயம் அது நாங்கள் போட்டு செய்யல நீங்க வந்து அதுவும் போட்டா நல்லா இருக்கும் உண்மையிலே நல்லா இருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் சாப்பிடுறேன் நான் புரிய முடிப்போம் என்னம்மா இதோ வந்து புரிய முடிச்சுக்கூட மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வேணும் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே பேரும் உண்மையிலேயே எனக்கு ஒரு சத்தியமா ஒட்டா ஒரு என்ன தன்மையை பாருங்க நல்ல எண்ணத்தன்மை நல்லா இருக்குது அண்ணாக்களும் சாப்பிடும் என்ன சாப்பிடுங்க சித்தியாக இருக்கு சித்தியும் கொடுக்கணும் நம்ம சரி பாய்